Very good morning, my dear friends. Lime Lyrics morning message. இன்னைக்கு டாபிக் ஜினிக்கல் மென்டாலிட்டி, குற்றம் கூறும் மனப்பாங்கு. நம்மள நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் செஞ்சாலும் குத்தம், செய்யாட்டாலும் குத்தம், இப்போ செஞ்சாலும் குத்தம், அப்புறம் செஞ்சாலும் குத்தம், இப்படி செஞ்சால் குத்தம், அப்படி செஞ்சால் குத்தம். இந்த குற்றம் கண்டுபிடித்தே வாழும் புலவர்கள் மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. ஒரே ஆள் தான், வேறு வேறு ஆளுக்கு வேறு வேறு சந்தர்ப்பங்களுக்கு அவங்களுடைய அந்த குற்றம் சொல்லும் முறையை தவிர வேறு எதுவும் மாறாது. என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர் இப்போ உயிரோடு இல்லை, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். எல்லாத்துக்கும் அவர் பாராட்டே அவர்கிட்ட வராது, வாங்கினதே கிடையாது, யாரும் பாராட்டே வாங்க கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. அவர் ஒரு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தார். இவரும் பக்கத்தில் இருந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி பையனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கிடச்சிருக்கு. இவருக்கு சம்மந்தமே இல்லை, என்கிட்ட சொல்கிறார். ஓ அப்படியா, வெரி குட் வெரி குட். என்ன என்ன வெரி குட், எந்த கம்பெனியா? ஒரு கம்பெனி பேர் சொன்னார். அவன் ஃபீல்டுலேயே இல்லை. அவன் எவ்வளோ சம்பளம்? 25,000 டு ஸ்டார்ட் வித் கொடுக்குறான். டு ஸ்டார்ட் வித் இல்லை, அவ்வளோதான். அது கன்சாலிடேட்டட் சேலரின்னுவான். அப்புறம் சரியாக வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு வெளியே தள்ளிடுவான். அந்த கம்பெனி பற்றி தெரியாத எனக்கு. என்ன சார் அந்த கம்பெனியில் உங்களுக்கு யாராவது தெரியுமா? அது அப்படி தான். இல்லை இவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான். இல்லை என் பையன் நல்ல பையன்தான். இது ஒரு உதாரணம். எதையாவது ஏற்குமாறு சொல்லிகிட்டே இருப்பார். என்னென்னா அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அவன் இவர் சொல்கிறது தான் கரெக்டு, அவன் சொல்கிறது தப்புன்னா. அவர் சார் நான் வரேன் கணேஷ் அப்படின்னு எழுந்து போயிட்டார். ஹலோ ஹலோ அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் அப்புறம் அவர் சொல்கிறப்பா இவர் போன அப்புறம் கூப்பிட வேண்டியது. நீ தான் வரேன்னு சொல்லாமல் திடீர்னு வந்துச்சு, நான் என்ன செய்யுது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃப்ரெண்டு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுக்குறாரு. இந்த சூட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கே அது சூட் இல்லை, அது ஏதோ அந்த ரிசப்ஷனுக்கு உண்டான ஒரு ஜிகினா வேலை போட்டு மருமகளுக்கும் வாங்கியிருக்காரு, மகனுக்கும் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்னும் சேர்த்து 1 lakh வந்துடுது சார் அப்படின்னாரு என்கிட்ட. உடனே அவர் சொன்னார், எத்தனை நாள் போடுவாங்க? அன்றைக்கி சாயந்தரத்தோடு சரி, அது கூட போடவே முடியாது. அது பாருங்கள், அப்படியே நிறைய இது மாதிரி கல்லெல்லாம் வச்சுருக்கு. ஒரு கல் விழுந்தால் மறுபடியும் எல்லா கல்லும் விழுந்துடும். அத்தனையும் ஒரு காமிச்சோடனே அவர் சந்தோஷமாக கல்யாணத்துக்காக வாங்கியிருக்கேன் கிராண்டான்னு சொல்கிறார். என்ன பண்ணியிருக்கணும், அப்பா கண்ணை பறிக்குதுப்பா, இதை போட்டுட்டு அவங்க கப்பல் 2 பேரும் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை அந்த வெளிச்சத்துக்கு அப்படின்னு அப்படி பாராட்டுறதும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கணும். உடனே அன்றைக்கி ஒரு நாள் கூத்து, அடுத்த நாளே கிழிஞ்சு போயிடுச்சுன்னா, அழுக்காயிடுச்சுனாக்க, ஒரு கல்லாக கீழே விழுந்துருச்சுனாக்க எவனாவது ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைப்பானா? இவ்வளவும் கேட்குறாரு. அவர் வெறுத்து போயிட்டார். எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவார். இந்த மென்டாலிட்டி ஏன் டெவலப் ஆகுது அப்படின்னா, யாருக்கு சிறு வயதில் இதெல்லாம் கிடைக்கலையோ, குழந்தையாக இருக்கும்போதே வளர்ந்து வரும்பொழுது இந்த படோடவங்கள் இந்த யாருமே பாராட்டிருக்க மாட்டாங்க, இவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, இவங்களை யாருமே பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வக்கர மனப்பான்மை மனசுக்குள்ளே வந்துடும். பார்க்குறவங்களெல்லாம் அந்த மாதிரி குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, உடனே குறை சொல்லுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஜெலசி மென்டாலிட்டி. அந்த பொறாமை குணம் இயற்கையிலே வந்துருச்சு அப்படின்னாக்க யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க. பிகாஸ் அது குறை சொன்னால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், தூக்கமே வரும். ஸோ இந்த மென்டாலிட்டி இவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரையும் புண்ணாக்கிடுவாங்க, யாரும் இவங்களை விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ஸ்மூத்தாக ஆக்கணும் அப்படின்னா
இவங்க ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி இதை எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது இந்த அஃபர்மேஷன்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட் மெடிசன். டாக்டர்கிட்டலாம் போக முடியாது. பெஸ்ட் மெடிசன். ஐ வில் டாக் ஒன்லி இன் அப்ரிஷியேட்டிவ் வேர்ட்ஸ். ஐ வில் யூஸ் ஒன்லி குட் வேர்ட்ஸ். இப்படி காலையிலேருந்தே ப்ரோக்ராமிங் பண்ணணும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.